வெறும் டிராமா அது. விஜய்க்கு கோபமும் கிடையாது, ஒரு புடலும் கிடையாது. கோபம் யாருக்கு வரும்னா, ஒன்று கொள்கைவாதிக்கு வரும், இல்லை பாதிக்கப்பட்டவனுக்கு வரும். விஜய் ரெண்டுமே கிடையாது. இந்த அரசு, இந்த ஆட்சி, இந்த கவர்னன்ஸு, இதெல்லாம் பற்றி விஜய்க்கு எந்த பாதிப்புமே கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு ஹையர் எக்கிலான், புரியுதுங்களா? வரி போட்டால் வந்துட்டு என்ன பார்த்தா வரி போட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு கேஸ் போடுற ஆளு, அந்த அளவுக்கான ஆள் தான். அவங்களுக்கு அங்கே கோபம் வரும். மற்ற இடத்துலலாம் வந்துட்டு கோபம் வராது. என்ன அரிசி விலையா இவ்வளோ ஏறி போச்சு, என்ன வெண்டைக்காக்கு இந்த மாதிரி விலை கிடைக்கல, அது இல்லாமல் விஜய்க்கு கோபம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வேட்டி சட்டையெல்லாம், வேட்டி புடவையெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கு அரசு கூலி தராது இருக்குதான். நீ ஒரு அரசியல்வாதியா? நீ அவங்க தர வேண்டியது வாங்கினதுக்கு அந்த நிலுவைத் தொகை இருக்குது, அதை முதல்ல செட்டில் பண்ணணும்னு சொல்லணும். அது கூலியா கொடுக்க போறாங்க. இந்த விவரமே உனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னொன்னு, அங்க அந்த காளிங்கராயன் கால்வாய், அது காளிங்கராயன் அணைன்றாரு இவரு. எழுதி கொடுத்தவனும் தப்பு, படிக்கிறவனும் தப்பு. ஒரு பழமொழி ஒன்று, ஒரு இது ஒன்று எங்களுக்கு காலேஜ் ஸ்கூல்ல சொல்லுவாரு, அப்படியே ஒப்பிக்காதரா, யோசி, யார் என்ன சொல்றான்னு யோசிச்சு, இல்லாட்டி அது எப்படி ஆயிடு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்களுடைய வாத்தியார் ஒருத்தர் சொன்னாரு. இந்த முன்னாடி சொன்ன ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா ஒருத்தர் இருப்பான், பீமசேன 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 பீமசேன, மகாராஜா 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 மகாராஜா, மரத்தைப்பு 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 மரத்தைப்பு, டிங்கினானா 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 டிங்கினானா. அது என்னடா டிங்கினானா? மரத்தை புடுங்கினானா புடுங்கினானாம், புடுங்கினானா புடுங்கினானா. இவன் டிங்கினானா மரத்தைப்பு அப்படின்னு இவன் சொல்லிவிட்டான், இவனும் மரத்தைப்புன்னு சொல்லிட்டான், இவன் டிங்கினானு இவனும் டிங்கினானா. இப்படி போகக்கூடாதுன்னாரு. அந்த மாதிரி எழுதி கொடுத்தவனும் டிங்கினானா, பேசுற விஜயும் ஒரு டிங்கினானா. நீங்க ரொம்ப ஆழமா இருக்கணும் விஜய். நீங்க வந்துட்டு பேசுங்க, அரசு குற்றஞ்சாட்டி பேசுறது அப்படின்றது, நீங்க ஒரு அரசியல் எதிரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இவர் தான் வில்லன் அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ அவர் வில்லன் சொல்றது அதை நிரூபிக்கணும். நீங்க நீங்க ஹீரோ அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும். இதுதான் கான்செப்ட். விஜயனுடைய தன்னுடைய தொண்டர் படைக்கிட்டே கேக்குறாருல, மக்கள்கிட்ட கேக்குறாருல, மக்கள்ல தொண்டர்ல ரசிகன் கிட்ட சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கா, பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? அவங்க இல்ல இல்ல வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாங்களா? இல்ல இல்ல. அப்போ அந்த விஜய் ஹீரோவா? ஆமா. ஸ்டாலின் வில்லனா? ஆமா. உதயநிதி வில்லனா? ஆமா. அதுக்கு தானே இருக்குது அந்த கும்பல.